நீங்க ஒரு ஸ்டிச் பண்ணும் போதும் அல்லது டிசைன் பண்ணி முடிச்ச பிறகு உங்களோட ஃபேப்ரிக்ல ஜாஸ்தியா ஹோல்ஸ் தெரியுதா? என்ன காரணம்? இதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி தரேன். இந்த 100 Yari சேலஞ்சில் Day 84. இப்ப பாருங்க, நான் ஒரு ஃபிளார் டிசைன் பண்ணிருக்கேன். அவுட்டர் லைன்ல எனக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து தெரியுது. இப்ப நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட நீடில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுல தான் நம்ம ஃபேப்ரிக்ல வந்து இன்சர்ட் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தியா 1 இன்ச் 3/4 இன்ச் அளவுக்கு நீங்க நீடில கிளாத்ல இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹோல் வரதான் செய்யும். எதுக்காக நம்ம நீடில பஞ்ச் பண்றோம்? கீழே வந்து த்ரெட் சுத்துறதுக்கு. கரெக்டா அந்த த்ரெட் சுத்துற அளவு மட்டுமே நமக்கு வந்து இன்சர்ட் பண்ணா போதும். ஸ்டார்டிங் லெவல்ல பிகினர்ஸ் நீடில் அண்ட் த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து வரும். நீங்க ஜாஸ்தியா பிராக்டிஸ் எடுக்க இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். ஒரு டிசைன் பண்ணி முடிச்ச பிறகு கண்டிப்பா சின்ன சின்ன ஹோல் வந்து அவுட்டர் லைன்ல தெரியும். அதை வந்து நம்ம செயின் ஸ்டிச்சோ பீட்ஸோ போட்டு கவர் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி ஆரி எம்ப்ராய்டரி நீங்க வீட்ல இருந்தே கத்துக்கணும் அப்படின்னா வெறும் 999க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.